ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் HAL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அது முக்கியமானது, அதாவது பெர்மனன்ட் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். டோட்டலாக வந்து 6 வேகன்சிஸ் தான் இருக்குது. பட் இது வந்து ரெகுலர் பேசிஸ் ஜாப்ன்றனால எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஜாப் இது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 8, 2024. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி முன்னாடியே வந்து போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சியில் அந்த டோட்டல் 6 வேகன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸில் வந்து 3 வேகன்சிஸும், மெக்கானிக்கலில் வந்து 3 வேகன்சிஸும் இருக்குது. ரெண்டுமே வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். 2 டிசிப்ளின்லையும் 3 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும், மெக்கானிக்கலுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி ₹30,000 to 1,20,000 இந்த ரேஞ்சில் இருக்கும் பெர் மந்த்து. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், மினிமம் சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. எந்த டேட் படினா May 8, 2024 அந்த டேட் படி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 35 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம், அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC, ST, OBC கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது. SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், EWS ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ₹500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக வந்து நீங்கள் பே பண்ணணும். இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றனால நீங்கள் DD எடுத்து அதையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு அனுப்பணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணும்போது செகண்ட் ரவுண்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். அதையும் கிளியர் பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பட் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் ஓப்பன் பண்ணி அதை கிளியராக பார்க்கலாம். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் சேம் லிங்க்லேயே இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். இதில் வந்து ஏவியானிக்ஸ் டிவிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது. டேட் வந்து April 17, 2024 அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் இது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இந்த பக்கம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த போஸ்ட் நேம் சேம் போஸ்ட் தான். பட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அண்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரி 2 தனித்தனியாக இருக்குது. ரெண்டுக்குமே வந்து சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் 3. ஸோ இந்த 3 வேகன்சிஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 வேகன்சிஸ் வந்து எந்த கேட்டகரி கீழே அலோகேட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒன்லி அன்ரிசர்வ்டுக்கு மட்டும்தான், OBC கிடையாது. மெக்கானிக்கல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 2 போஸ்டிங்கும், OBCக்கு 1 போஸ்டிங்கும் அலோகேட் ஆகிருக்கு. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் தவிர வேறு என்னெல்லாம் வந்து டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் மெக்கானிக்கலுக்கும் சம் டிசிப்ளின்ஸ் இருக்குது. உங்களோட இன்ஜினியரிங் வந்து இதில் வருதான்றதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 3 வந்து நம்பர் 5 சர்வீஸ் பாண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் அ பாண்ட் டு சர்வ் அ கம்பெனி ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். 2 இயர்ஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து 2 lakhs வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கான பாண்டில் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு தான் ஜாயின் பண்ணணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெமுனரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ். இனிஷியலாக ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 to 1,20,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். பேசிக் பே வந்து 30,000. மற்ற அலவன்ஸ்லாம் சேர்க்கும்போது உங்களோட ஃபைனல் சேலரி வந்து 1 lakh அந்த ரேஞ்சில் இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரெயின் டைமில் ஒரு ஃபிக்ஸடான சேலரி இருக்கும். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்ச அது வந்து ப்ரொமேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்சுவல் சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இது முக்கியமான செக்ஷன், இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உள்ள வச்சு அனுப்பணும். ப்ளஸ் வந்து ₹500 வந்து நீங்கள் டிடி வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எடுக்கணும். ஸோ ஸ்டேட் பேங்க்கில் என்ன ஃபேவர்னால் HAL ஹைதராபாத், பேயபிள் அட் ஹைதராபாத் அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் DD எடுத்து அந்த DDயையும் வந்து கவரில் வச்சு நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்லி ஆர்டினரி போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது கொரியர். ஸோ இது வழியாக நீங்கள் அனுப்பலாம். ஸோ மற்ற எந்த மோட்லையுமே அனுப்ப முடியாது. அதாவது இமெயில், ஃபேக்ஸ் இதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஒன்லி ஹார்ட் காப்பி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள். த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரைட் தேர் நேம் அண்ட் போஸ்ட் அப்ளைட் ஃபார்
அந்த ரிவர்ஸ் சைடு ஆஃப் த டிடி. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு பின்னாடி உங்களோட நேம் அப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதி அனுப்பணும். பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள், நோ டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி அட்டாச்ட் அலாங் வித் அப்ளிகேஷன். நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் அனுப்பினா போதும். எந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே நீங்கள் அனுப்ப தேவையில்லை. அது எப்போ செக் பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் நோட் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களோட ஒரிஜினலும் வெரிஃபை பண்ணும்போது தப்பாக இருந்துச்சுன்னா அல்லது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களை வந்து அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸாக டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்து வெரிஃபை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ₹500. எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இந்த மாதிரி ஃபர்தராக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் நடக்கும். The details of the written test will be intimated to the shortlisted candidates by email. ஸோ இமெயிலில் தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கான சிலபஸ் இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து HALindia.co.in இது வந்து அஃபிஷியல் வெப்சைட், அங்கேயும் வந்து ரிலீஸ் ஆகும். ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 2.5 hours டியூரேஷன் இனிஷியலாக. த டெஸ்ட் வில் பி இன் 3 parts. என்னென்ன இருக்குன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 ஆன்சர்ஸ் இருக்கும். கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பார்ட் 1ல் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ். பார்ட் 2ல் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கில். பார்ட் 3 பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டிசிப்ளின், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் இது ரெண்டில் உங்களோட டிசிப்ளின் எதுவோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 1 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணலாம். கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு மட்டும் 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும். ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ண வர கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ஓன் காஸ்ட்டில் ஓன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அட்டன் பண்ணணும். கம்பெனிலேருந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டேட், டைம், மென்யூலாம் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் மென்ஷன் ஆகி வரும். நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்போ வரும்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து HL வெப்சைட்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். பாயிண்ட் நம்பர் 7 பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பிரிங் அட்மிட் கார்டு. ஸோ டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கொண்டு வரலாம். ஒரிஜினல் கொண்டு வரணும். அதோடு சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி நீங்கள் கொண்டு வரணும், செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களோட மார்க்ஸ், ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் யார் எடுக்கிறாங்களோ, எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்பில் மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டில் வர கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் கிளியர் பண்ணும்போது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து இன்டர்வியூ அல்லது டைரெக்டாக பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்பர் 10 பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. பேசிக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லேயே வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டினோ இருந்துச்சுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. HLோட அந்த ஹைதராபாத் அட்ரஸ் இருக்குது. அதே போல் அவங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, 2 ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் அங்கே தான் வரும். இந்த வெப்சைட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கப்புறம் இதை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அனெக்சர் 1 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இதில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் இதோட வச்சு அனுப்ப தேவையில்லை. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கொண்டு போய் காமிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கு கீழே இருக்க அனெக்சர் அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நம்ம அது மேலே பார்த்த அட்ரஸ்க்கு May 8, 2024 அந்த டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்து அனுப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.